வணக்கம் மனத்தோட ஜனநாயகம் கேசரி அந்த படம் பார்த்தோன்னா நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐயோ என்ன மாதிரி வரவேற்பு தெரியுமா? சும்மா ஒட்டுமொத்த அணிலும் சும்மா தேட்டரில் பூந்து நான் டான்ஸு என்ன அப்படியே திருவிழா மாரி கொண்டாடுறாங்க. அது வந்து நம்ம புதுசான சொன்னார்ல, ஜனநாயக படத்தை திருவிழா மாரி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ கூட்டங்கள் கூடி அப்படியே பார்த்தோன்னா ஒப்பாரி வைக்கிறாங்க. ஒப்பாரினா யார்? நம்ம அமைச்சர் இருக்கிறல பர்வேஷ், அவர் பார்த்தோன்னா ஒரு பக்கம் என்ன கண்ணீர் ஆனந்திக்கிறாங்க. ஐயோ அதை பார்க்கும்போது நமக்கு கண்ணீர் சும்மா பீரிட்டு வருது அந்த மாரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகத்தை வந்து முடக்க சதி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஏடியூடி நந்தா ஒருத்தங்கிறான் தெரியுமா? அவன் அரசியல் புலித்தேவர், அரசியல் மேதாவி மாரி தன்னை நினச்சிக்கிட்டு அவன் ஒரு மாதிரி வந்து முட்டு கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க பார்த்தோன்னா நீட்டுக்கு எதிராக பார்த்தோன்னா மாணவர்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. நம்ம ஊர் தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா தற்கூரிங்க சினிமா முகத்தில் வந்து அலப்பறை பண்ணுறாங்க. அதுங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகும். ஒரு வழியாக ஜனநாயக படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்பா அந்த படத்துக்கு ஏற்பட்ட தடைகள் இருக்குங்க. அது ஒரு படம் பண்ணாங்க. அப்பேற்பட்ட தடை யாரெல்லாம் சதி பண்ணாங்க தெரியுமா? அந்த சதிக்கெல்லாம் ஒன்று எடுத்து சொன்னால் யாருங்க சதி பண்ணாங்கன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. யாரையும் படத்தை முடக்கினாங்கன்னா அதையும் சொல்ல மாட்டாங்க. பிஜேபியா, மோடியா, யார் தான் சதி பண்ணாங்க? டிஎம்கேங்க அப்படின்னு. டேய், சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறது சென்ட்ரல். யாரு? மோடியோட கண்ட்ரோல், மத்திய அரசு கண்ட்ரோல். அவங்களை பத்தி அவங்க பேசுறதுக்கு பார்த்தோன்னா வாய் வராது, பயம். ஆனா சம்மதமே இல்லாம டிஎம்கே போட்டு சாத்தணும். ஏன்னா டிஎம்கே தாங்க சென்சார் போர்டில் வந்து வேலை செய்யற ஆட்கள்லாம் பார்த்தா டிஎம்கேங்க. இவனு போயிட்டு கண்டுபிடிச்சான போயிட்டு எல்லாம் வந்து இவங்கெல்லாம் டிஎம்கே அண்ணனுக்கு எதிராக சதி பண்றாங்க, நாங்க அண்ணனை வந்து முதலமைச்சர் ஆக்கி காட்டுவோம்டா அப்படின்ட்டு இந்த தற்கூரிங்க ஓட்ட போட்டு இன்னைக்கு அண்ணனை சிஎம் ஆகிட்டாங்க. அதன் காரணமா இன்னைக்கு வந்து அந்த படமும் வெளியே வந்துருச்சு. ஐயோ அந்த படத்தை பார்த்து நம்ம அமைச்சர் ஒருத்தருக்காருல்ல பர்வேஷ், அவர் எப்படி அழுது பர்ஃபார்ம் பண்றாருன்னு முதல்ல வீடியோ பார்த்துனே பேசுவோம். அட்டா 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 என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறாருல. ஒரு காலத்தில் நான்லாம் வந்து யாருங்க, ஒரு புறம்போக்கு அப்படியே இருந்த ஒரு ஆள், என்னையும் ஒரு ஆள் வந்து என்னையும் மதித்து சீட்டை கொடுத்து அமைச்சர் ஆக்கியிருக்காங்கன்னா யாரு? என் கடவுள், என் தெய்வம், எங்கள் சிஎம் சார், விஜய் சார், நீங்கள் தான் அப்படி மாரி தேட்டரில் அழுகுறாரு. இல்லை அதில் அழுகுற அளவுக்கு அப்படி என்ன ஒரு சீன் இருக்குன்னு தெரியல, காட்சி இருக்குன்னு தெரியல, அப்படி அப்படியே கதறாரு. ஒருவேளை அண்ணனோட கடைசி படம், இதுக்கப்புறம் அண்ணனை பார்க்க முடியாதுன்னா எங்க அண்ணன் மேலே போயிடுவாரா? இல்லை மேலேனா வெளிநாடு ஃபாரின்னா போயிடுவாரா மேலே நாட்டுக்கு? இல்லை டெய்லியும் பார்க்கலாம்ல. அப்புறம்னா அந்த பர்ஃபார்மன்ஸு ட்ரெண்டிங் ஆகலாம். ரீல்ஸ் போட்டால் பார்த்தியா தலைவன் படத்தை பார்த்துட்டு கண்ணீர் விட்டான் என் தலைவன் அப்படின்னு சொல்லி 4 பேர் கமெண்ட் போடுவான். ஆனால் அப்படி அவனும் கமெண்ட் போடல, மாற கழுவி ஊத்துறவனு. என்ன பர்ஃபார்மன்ஸ் இது, என்ன பொழப்பு இது? கரூரில் 40 பேர் இறந்தப்போ கூட இந்த மாதிரி அழுவ இல்லையா? ஆனால் இந்த படத்தை பார்த்து இப்படி கதறையே என்ன அந்த படத்தில் அப்படி இருக்குன்னு பார்த்தா அது ஒன்றும் இல்லை. அது ஆந்திராவில் கிட்ட ஒரு கேசரி, அந்த கேசரி வந்து சூடு பண்ணி இங்க வந்து போடுறீங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அந்த ஜனநாயக படத்துல பார்த்தோன்னா விஜய் சாரோட அந்த ஆக்ஷன் சீன் ஒன்று வருது. அப்படியே அந்த சீன் ஒன்று வருது. அந்த சீன் எங்க ஷூட் பண்ணதுன்னா சட்டமன்றத்தில் அசம்பிளியில் ஷூட் பண்ண சீன் தான். அது வந்து நம்ம சபாநாயகர் சொன்னார்ல, சார் சபாநாயகர்கிட்ட வந்து நம்ம விஜய் சார் வந்து, சார் நான் அந்த ஆக்ஷன் மட்டும் பண்ணிக்கிட்டா, அது வந்து பார்த்தோன்னா அன்னைக்கு அவர் தான் வந்து டைரக்டர், சார் நான் அந்த ஆக்ஷன் மட்டும் பண்ணவா? சார் பண்ணுங்க சார், உங்களோட இஷ்டம், உங்களோட விருப்பம், நீங்க எப்படி வேணா பண்ணலாம். இது வந்து பார்லிமெண்ட்லாம் கிடையாது, அன்பார்லிமெண்ட்லாம் கிடையாது, என்ன வேணா உங்களுக்கு வந்து நோ ரூல்ஸ் பண்ணுங்கன்னார்ல. அவர் அந்த பண்ண அந்த கெத்து இருக்குல்ல, அந்த ஸ்டைல் தான் பார்த்தோன்னா, அந்த காட்சி தான் பார்த்தோன்னா இன்னைக்கு ஜனநாயகத்தில் பார்த்தோன்னா இடம் பெற்று ஒரு மாஸ் சீனா பார்த்தோன்னா அதுதான் பார்த்தோன்னா மெயினா இருக்கு. அந்த காட்சியை அங்கீகாரம் கொடுத்த டைரக்ஷன் பண்ணி எடுத்து கொடுத்த நம்ம சபாநாயகர் இருக்கிறார் தெரியுமா, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. இந்த படத்தை பாருங்க, இந்த படத்தை பார்த்தா இளைஞர்களுக்கு மூளை வளருமா அப்படின்னு சொல்லிக்கிறாரு. முதல்ல அந்த வீடியோ பார்த்துருவோம். இந்த படத்தை பார்ப்பதன் மூலமாக மூளைக்கும் சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் ஏற்படுமே தவிர அது மாணவர்களுடைய மூளையோ வேறு யாரையும் மூளையோ மூளை செலவை செய்கிற படம் அல்ல அது. அதாவது சபாநாயகர் கூட மாத்திரம் முரட்டு அணிலா மாற்றாரு. இல்ல புரியல என்ன நடக்குது தமிழ்நாட்டில். அவர் சொல்லாரு, இந்த படத்தை பார்த்தா மாணவர்கள் மூளை சுறுசுறுப்பா வேலை செய்யுமா? ஆமா, சுறுசுறுப்பா வேலை செஞ்சு மறுநாளே போயிட்டு நீட்டுக்கு எதிராக களத்துல குதிச்சு அண்ணன் சார்பா மோடியை எதிர்த்து நீட்டை தடை செய்யடா, அப்படியே அணில்கள்லாம் அப்படியே ஒன்று சேர்ந்து ஒரு பெரும் போராட்டத்தை வந்து உருவாக்கிடுவாங்களா? சபாநாயகர் அவர்களே என்னது இது? மாறா இந்த படம் பார்த்த அணில்களாம் அப்படியே பைத்தியம் முடிச்சுதான் அலைவானா, ஆஹா
எங்க அண்ணன் வரலையே தெரியல, மேபி எத்தனை சூசைட் நடக்குது கூட தெரியல. ஏன்னா அண்ணன் இனிமேல் படம் நடிக்க வரலன்னா அவ்வளவுதான், நம்மளுக்கு வந்து இனிமேல் என்டர்டைன்மெண்ட் கிடையாது, ஜோக் கிடையாது, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சில அணில் வந்து சூசைட் கூட பண்ணலாம், அந்த லெவல் கூட போவோம். ஏன்னா அந்த மாதிரி பைத்திங்க. ஏன்னா இந்த டைம்ல இந்த படம் வந்தது சரியா சரியில்லையா அப்படின்ட்டு நம்ம ஹலோ தொடர்பா சார்பா வந்து நம்ம பப்ளிக் ஒப்பீனியன் போய் எடுத்தோம். வட பயணியில் உள்ள கமலா தேட்டரில் போயிட்டு கேட்கும்போது, ஏங்க இது போன்ற இந்தியா முழுக்க பார்த்தோன்னா மாடல்கள் வந்து பார்த்தோன்னா நீட்டுக்கு எதிராக வந்து போராடுறாங்க, நீங்க இப்படி சினிமா முகத்துல சினிமா போதையில வந்து இப்படி படம் பாக்குறீங்களே என்னங்க கேட்கும்போது, ஏங்க அது வேறுங்க இது வேறுங்க, இப்ப நாங்க ஒரு செலிப்ரேஷன் மூட்ல இருக்குங்க, டேய் மாணவர்கள் லத்தி சார்ஜ் பண்ணி சாவறாண்டா அங்க போட்ட பண்ணலான்னு கேட்டா, இல்லைங்க எங்களுக்கு படம் தாங்க முக்கியம், எங்க தளபதி எங்க அண்ணன் தாங்க முக்கியம் அப்படின்னு சொல்லி சில அணிகள் வந்து தற்கொத்தனமா வந்து ஃபயர் விட்டுக்குதுங்க. அது மட்டும் இல்லாம டிவிக்கு சார்ந்த போக்குவரத்துறை அமைச்சிருக்கிறார் தெரியுமா, அவரும் இந்த படத்துல பார்த்தோன்னா ஒரு மெயின் கேரக்டர் ஒன்று பண்றாரு. அதாவது இந்த படத்துல பல பேர் வந்து நான் நடிச்சிருக்காங்க. நம்ம புஷி ஆனந்தில் ஆரம்பிச்சு நம்ம அருண்ராஜ்ல இருந்து பார்த்தோன்னா நிறைய பேர் பார்த்தோன்னா நடிச்சிருக்காங்க. ஏன்னா இது தலைவரோட கடைசி படம் அப்படின்ட்டு நடிச்சிருக்காங்க. அதுல நம்ம போக்குவரத்து அமைச்சர் ஒருத்தர் புத்திசாலித்தனமா ஒரு பதில் சொல்றாரு, அதை கொஞ்சம் பாத்துருவோம். பாருங்க அவரு பாத்துக்கிறாருங்க, இங்க வந்திருக்கேன் சண்டை 1000 பிரச்சனை இருக்கு, புது பஸ் ஸ்டாண்டு பஸ் வரல இருக்காங்க, அது நடவடிக்கை அது இருட்டுங்க, அது அவர் பாத்துக்காருங்க, அது அந்த மக்களோட பிரச்சனைங்க, நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி இல்ல. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மனுஷன் பேசுற பேச்சா? ஏதோ ஒரு படத்துல ஒரு வசனம் ஒண்ணு வரும், டேய் பெரிய மனுஷன் தனமா பேசுற, ஏடா பிக்கால் தனமா பேசுற அப்படின்ற மாதிரி தான் நம்ம போக்குவரத்து அமைச்சர். ஏங்க அது அந்த ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. நீட்டால பாதிக்கப்பட்ட மாணவர்கள் பார்த்தோன்னா அதிகப்படியான எண்ணிக்கை பார்த்தோன்னா தமிழ்நாட்டுல தான் முதல் குரலே வந்தது நீட்டுக்கு எதிராகவே. உங்க ஆதவஜன் கூட சொன்னாரு, ஆனா ஆதவஜன் பண்ணல, டிஎம்கே தான் பார்த்தோன்னா நீட்டுக்கு எதிராக பார்த்தோன்னா பெருங்குரலா தமிழ்நாட்டில் தான் வந்தது. அனிதாவோட இறப்புல இருந்து கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பார்த்தோன்னா நீட்டால் உயிரிழந்த மாணவர்கள் இங்கதான். அப்ப அதிகப்படியான குரல் எங்க இருந்து கொடுக்கணும்னு பார்த்தா இங்க இருந்து தான். வடக்கன்ஸ் எல்லாம் பார்த்தா நம்ம கேவலம் பேசுனா, இன்னைக்கு வடக்கன்ஸ் எல்லாம் மனுஷனா மாதிரி எஜுகேஷனுக்காக வந்து போராட்டம் பண்றவன சப்போர்ட் பண்றவன நம்ம ஆள் பத்தியா பேசுற பேச்சு. அவர் தான் சொன்னாரு, ஏங்க அது அந்த ஊர் பிரச்சனைங்க, அவர் பார்த்து பாருங்க, நம்ம ஊர்ல பார்த்தோன்னா பல பிரச்சனை இருக்குங்க, என்னங்க பல பிரச்சனை, என்னங்க பண்ண போறீங்க? இல்ல பல பிரச்சனை பார்த்தோன்னா படம் வருது, அண்ணன் படம் போயிட்டு வந்து பேனர் அடிக்கணும், போஸ்டர் ஓட்டணும், பால் ஊத்தணும், மாலை போடணும், இதுதான் பல பிரச்சனை. இல்ல அது தலைமைச் செயலகத்தை பார்த்தா நேற்று ஈத்து மூட்டுக்கிறாங்க. ஒட்டுமொத்த அமைச்சர்களும் எம்எல்ஏயும் பார்த்தோன்னா ஒரு தியேட்டர்ல உட்காந்துட்டு அழுகுற மாரி வீடியோ எடுத்து ரீல்ஸ் போட்டு சீன் போட்டுக்கிறாங்க. இல்ல உண்மையாவே நீங்களும் மக்கள் பண்ணிக்க வந்தீங்களா? இல்ல அந்த படம் வந்து என்ன அப்படியே காவியமா? அதுன்னா அப்படியே ஒரு புனிதமான ஒரு அரசியல் புழுத்துற மாரி ஒரு படமா? அது ரொம்ப கேவலமான ஒரு கேசரி படத்தை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் வந்து வியாபாரம் பண்றீங்க. ஏற்கனவே அந்த படம் பார்த்தோன்னா லீக் அவுட் பண்ணி அது வந்து ஆல்ரெடி போயிடுச்சு, மார்க்கெட்டிங் இல்லை. அதை வந்து பார்த்தோன்னா ரீமேட் பண்ணி பார்த்தா எங்க தலைவர் வந்து சிஎம் ஆயிட்டாரு, என்னது இது? அது மட்டும் இல்லாம பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் கொள்கை கொண்டவர் நாங்க அப்படின்னு சொல்லி நீங்க வாய்க்கீழே பேசுறீங்க. ஆனா உங்க அண்ணா நடிச்ச படம் பார்த்தியா முஸ்லிம்களை தீவிரவாதியை காட்டுறீங்க. உங்க அண்ணா நடிக்கிற எல்லா படத்திலும் பார்த்தோன்னா சிறுபான்மை மக்கள் தான் தீவிரவாதி. ஏன் தீவிரவாதி வந்து வேற ஒரு மதத்துல காட்டவே மாட்டீங்களா? ஏன் அந்த முஸ்லிம்ஸ் மட்டும் தான் காட்டுவீங்களா? காலங்காலமா இங்க வந்து பார்த்தோன்னா முஸ்லிம்ஸ்னா தீவிரவாதின்னு சொல்லி சங்கிகளால் பார்த்தோன்னா தொடர்ந்து பார்த்தோன்னா அவதர்கள் வந்து பரப்பப்பட்டு நம்பகத்தன்மையை வந்து ஏற்படுத்துறாங்க. இதுக்கு மாறா நீங்க மாத்தி தானே பண்ணணும். அப்ப நீங்களும் இந்த மாதிரி பண்றோம்னா நீங்க சங்கியா? இல்ல இதெல்லாம் கேட்கறது யாரா? நாதி இல்ல ஆளுன்னு பாக்குறீங்களா? இதெல்லாம் தாண்டி நம்ம ஏற்று நந்தா இருக்கான் தெரியுமா, ஒவ்வொரு பக்கம் ஓடி வந்து பார்த்தோன்னா நீட்டுல இவ்வளோ குளறுபடிகள் இருக்குதாங்க, தப்புதாங்க, நீட்டால பார்த்தோன்னா நிறைய மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஆமாங்க உண்மைதாங்க அப்படின்னு நல்லா பேசிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் உனக்கு விட்டாம் பாருங்க ஒரு விட ஜனநாயக படத்தை முடக்கிறது தாங்க இவங்க ரெண்டாவது நீட்டு பிரச்சனை கொண்டு வரங்கன்ட்டான். டேய் ஜனநாயக பட பிரச்சனை எப்படா போயிட்டு இருக்கு? நீட்டு இஷ்யூ பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1.5 மாசம் மேல பார்த்தோன்னா போராட்டம் போயிட்டு இருக்கு. ஒருத்தர் உண்ணாவிரதம் சாவர வரைக்கும் உண்ணாவிரதம் ஒருத்தர் பண்றாரு. இந்த செய்திலாம் பாக்குறான்னு தெரியல. ஜனநாயகத்தை வந்து கொண்டாடக்கூடாது, ஜனநாயகத்தை வந்து ஒரு வந்து வெற்றி படமா ஆக்கக்கூடாது. அதனால பார்த்தோன்னா இப்ப நீட்டோட போராட்டம் பார்த்தோன்னா பெருசா பண்றாங்க. இந்த நீட்டுக்காக இவ்வளவு பேர் போராட்டம் பண்ணுமாங்க? இவ்வளவு பேர் வந்து அடிபட்டு சாகணுமா? அது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்லை. நீட்ல சில தப்புகள் இருக்கு, அதை மாத்தினுட்டு அந்த தப்பு தாண்டா வேணான்னு சொல்றான். நீட் முதல்ல எது கொண்டு வந்தோம் என்ன சொல்றான்? நீட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோன்னா இந்த மெடிக்கல் காலேஜ்ல வந்து கோடிக்கணக்கில் பணம் வாங்குறதுலாம் வந்து ஒழிஞ்சிச்சான்னு பார்த்தா இல்ல, அது ஒழியல, அது இன்னும் அப்படியே தான் வந்து இருக்குன்றானே. உண்மையே இப்பதான் நீட்டு கொண்டு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? பிரைவேட் காலேஜ்ல கோடிக்கணக்கில் பணம் வாங்குறாங்க, அதை தடுக்கதான் வந்து நாங்க நீட்டே கொண்டு வரோம் அப்படின்னு தான் நீங்க கொண்டு வந்தீங்க. அதை கொண்டு வந்து இப்ப வந்து பணம் வாங்குறாங்கன்னா அப்ப அது தேவையில்லாத ஒரு ஆணைதானே, எதுக்குன்னு தானே. அப்போ மாணவர்களை வந்து பாதிக்குதுன்னா அதை சொன்னா கேட்க வேண்டியதானே. அப்ப யாரும் கேட்க மாட்டீங்க, உங்க அரசும் கேட்காது, தாவேக அரசு இதை பத்தி பேசாது. அட்லீஸ்ட் ஒரு வந்து வாய்ஸ் ஓட்டு நம்ம வந்து விஜய் சாரும் பேச மாட்டாரு. இப்படி எவனும் பேச மாட்டீங்கன்னா அப்ப அந்த தேர்வு வேணுமா வேணான்றது மாணவர்கள் வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. வேண்டாம்னா தூக்கிட்டு போக வேண்டியதானே. தூக்க மாட்டேன், அதுல இருக்கிற வந்து குறைகளை மட்டும் நாங்க சரி பண்ணுவோம்னா எப்படி சரி பண்ணுவீங்க?
அதை எதிர்த்து தானே வந்து போராட்டம் பண்றாங்கன்னா இவங்க இல்ல இதெல்லாம் அந்த போராட்டம் பண்றதெல்லாம் பார்த்தோன்னா வீணு, இதெல்லாம் வேணுண்டே பண்றாங்க, ஆளும் ஆட்சி மீது வந்து ஒரு பேட் நேம் கொண்டு வராங்க, தற்கொலை இவங்களாம் எவன் தெரியல, இவங்களாம் வந்து மண்டைக்குள்ள வந்து என்ன இருக்குன்னு தெரியல, மூளை இருக்கா இல்ல வந்து மாட்டு கோமி இல்ல வேற மலம் வச்சு நின்று பேசுறான்னு தெரியல. அந்த போராட்டத்துல பெண்கள் பாதிக்கப்படுறாங்கடா. காவல்துறை பார்த்தோன்னா கேவலமா வந்து டீல் பண்ணது. அது ஒரு பெண்ணோட மார்பத்தை வந்து தட்டி தடவி தள்ளுது. அது மட்டும் இல்லாம ஒரு பெண்ணோட குச்சி, அதாவது ஒரு ஒரு கம்பு மாரிங்க, அந்த கம்பை எடுத்து அந்த பெண்ணு போறா பின்னாடி வந்து குத்துறான். இதெல்லாம் என்ன மாதிரி ஒரு நிலை? இதெல்லாம் எவன் சொல்லி பண்றான்? ஒரு சங்கியானம் தான் அது மாதிரி பண்ணுவான். அதாவது மாணவர்கள் பார்த்தோன்னா ஒரு பெரும் போராட்டமா வந்து இதுக்கு வந்து ஒரு தீர்வு வேணும்னு சொல்லி மாணவர்கள் தன்னிச்சா ஒரு போராட்டம் பண்றாங்க. அந்த போராட்டத்துல இந்த பெண்களை எவ்வளவு வந்து கேவலம் பண்றான்றது இதுக்கே முட்டு கொடுக்குற விதமா இந்த நந்த அப்படி வந்து பேசுறாங்க. இவங்கலாம் என்னங்க போலாம், செருப்பு கழட்டி அடிக்கூடாது. இவங்கலாம் பார்த்தோன்னா இதே வந்து கம்ப்யூட்டர் செட் பண்ணி தரேன், பிசி செட் பண்ண சொல்லி இந்த மாதிரி புரோக்கர் வேலை பார்க்குறேன், நீ அதோட மட்டும் ஸ்டாப் பண்ணிக்க. தேவையெல்லாம் பார்த்தோன்னா இதுக்குள்ள வந்து அரசியல், நானும் வந்து ஒரு வந்து அரசியல் புலிதான், எனக்கு வந்து அரசியல் தெரியும் சொல்லி இந்த மாதிரி தற்கொலை தரமா பேசாத. ஒரு விஷயம் மாணவர்கள் வேணாம்னா நீ மாணவர் பக்கம் தான் நிக்கணும். அதை விட்டுட்டு நான் மாணவர் பக்கம் நிக்க மாட்டேன், அதுல தப்பு இருக்குதா, ஆனா அதுல மாத்திக்கணும். ஆனா இருந்தாலும் நான் வந்து அதிகார வர்க்க பக்கம் தான் நிப்பேன், நான் வந்து ஆட்சியாளர் பக்கம் தான் நிப்பேன்னா நீ எல்லாம் வந்து அரசியலை பத்தி பேசவே கூடாது. வீடியோ விடுறதியா? தமிழ்நாடு தான் பார்த்தோன்னா எஜுகேஷன்ல பார்த்தோன்னா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான மாநிலம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய முறை பேசியிருப்போம். ஆனா வடக்கன்ஸ் பார்த்தோம் வந்து கேவலப்படுத்தணும். இவங்கெல்லாம் பார்த்தோன்னா சங்கிங்க, மாட்டு கோமிய மாட்டு சாணியை சாப்பிடக்கூடிய இவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஜந்துக்கள் அப்படின்னு சொல்லி கேவலம் பேசிட்டு தான். ஆனா உண்மையே பார்த்தோன்னா எஜுகேஷனுக்காக உயிரை கொடுக்குற பெண்களை வந்து நான் இப்பதான் பார்த்தேன். அதுக்கு எடுத்துக்கிட்டா ஒரு சில போட்டோஸ் இருக்கு. உண்மையாகவே ரியல் சிங்கப்பெண்ணா அது இவங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய பேர் நம்ம ஜோசப் விஜய் சார் அவர் கூட சொல்லியிருந்தார், சிங்கப்பெண் சிறப்பு படை ஒன்று வந்து நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி படை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. எங்க தான் இருக்காங்கன்னு தெரியல. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் பார்த்தோன்னா ரீல்ஸ் எடுத்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த படம் எங்க தான் இருக்குது, தூங்குதாங்கன்னு தெரியல. ஆனா ரியல் சிங்கப்பெண்ணுனா இதுதான் வந்து எடுத்துக்கிட்டு அந்த போட்டோஸ் மட்டும் இருக்கு. அதாவது இது வீடியோவும் இருக்கு. வீடியோலாம் பார்க்கும்போது உண்மையாவே அந்த மாணவர்கள் வந்து அவங்களுடைய போராட்டம் வந்து வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக உயிரை பணைய வைத்து பண்றாங்க. அந்த போட்டோ மட்டும் கொஞ்சம் இப்ப பாருங்க. சிறகுகள் வீசியே சுதந்திர ஆசையில் இதை பார்க்கும்போது உண்மையாக பார்த்தோன்னா படித்த அறிவார்ந்த ஒரு சமூகம்னா வடக்குன்னு தான் நினைக்கிறேன். நம்ம தான் பார்த்தோன்னா தற்கொலைத்தனமாக முட்டாளா ஒரு சமூகத்தை வந்து நம்ம ஜோசப் விஜய் சார் வந்து உருவாக்கி வச்சுக்கிறவர் அப்படின்னு பார்க்க தோணுது. ஏன்னா இங்கே பார்த்தோன்னா தேட்டரில் உட்காந்துட்டு அழுதுன்னு கூத்தடிச்சுங்க கும்மலம் போட்டுக்குதுங்க. அங்கே எஜுகேஷனுக்காக போராட்டத்தில் வந்து மாணவர்கள் வந்து எடுத்திருக்காங்க. அந்த போராட்டம் வெற்றியட என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பா அந்த போராட்டத்துக்கு தமிழ் மக்களுடைய சப்போர்ட்டும் எங்களுடைய சப்போர்ட்டும் என்றும் இருக்கும். இங்கேயும் நிறைய மாணவர்கள் பார்த்தோன்னா போராட்டம் பண்றாங்க. ஆனா அந்த போராட்டத்தை முடக்கும் விதமா இந்த தாவேக்கு அரசு, விஜய் சாரோட அரசு பார்த்தோன்னா ரொம்ப கேவலமா பார்த்தோன்னா டீல் பண்ணது. மாணவர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணது, அது மட்டும் இல்லாம அடிச்சு குண்டு கட்ட தூக்கிட்டு போட்டு பொழக்குது. அது மத்தியில் இருக்கிற மோடி அரசை விட இங்க தமிழ்நாட்டிலோட அரசு வந்து செயல்படுத்தினா அப்ப அந்த அரசும் இந்த அரசும் ஒன்னான்னு தெரியல. ஒருவேளை விஜய் சார் வந்து பிஜேபிக்கு ஒரு பி டீமோ செயல்படுறவர், பி டீம்லாம் கிடையாது, அவர் தான் மெயின் டீம்ன்ற மாதிரி ஒரு அச்சம் பயம் வருது.